கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. எழிலார் திருமார்வுக்கேற்கும் இவை என்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழிவில் கொடையான் வயிற்றிரவணன் தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ. வைஸ்ரவணன் அப்படின்னா குபேரன். இவெல்லாமே கொண்டு கொடுக்கும் பொழுது குபேரனுக்கு என்ன, அவன் ஏராளமான சொத்து இருக்கு, அவன் ஏன் நான் பண்ணி கொடுக்க கூடாது? எல்லா 108 திவ்ய தேசங்களுக்குமே கொடுக்கலாம். குபேரன் மனசில் வச்சுட்டு இருக்கான். அதனால நம்ம எல்லாம் வசூல் பண்ணி சாத்த வேண்டியிருக்கு பெருமாளுக்கெல்லாம். ஏராளமா இருக்க அவன் கொடுக்கலாமே நிறைய. வைஸ்ரவணன் எழிலார் திருமார்வுக்கு ஏற்கும் இவை என்று அவனுக்கு பூஷணங்கள், அதுல ஐம்படைத்தாலின்னு ஒண்ணு உண்டு, அதை கொண்டு சமர்ப்பிக்கிறான். குழந்தைகளுக்கு இடுப்புல கட்டுறது பஞ்சாயுதங்கள், சங்கு சக்கரம் பத்மம் கதை, இது மாதிரி சின்ன சின்னதா தங்கத்துல பண்ணி அதை ஒரு கருப்பு கயர்ல கோத்து குழந்தைக்கு இடுப்புல கட்டுவா. திருஷ்டி படாம இருக்கணும், தோஷம் படாம இருக்கணுங்கிறதுக்காக எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களையும் கோத்து இடுப்புலையும் கட்டுவா, கழுத்துலையும் கூட கட்டுவா. பெரும்பாலும் இடுப்புல கட்டிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஐம்படைத்தாலின்னு பெயர். கண்ணனுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது உடம்புக்கு வந்துட்டே இருக்கு. திருஷ்டி தோஷம்தான் அப்படின்னு சொன்னாளா. அதுக்காக நந்தகோபன் என்ன பண்ணினார், ஒரு பத்தரை கூட்டு கண்ணபிரானுக்கு ஒரு ஐம்படைத்தாலி கட்டணும் அப்படின்னு இடுப்பு அளவு எடுத்து அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து பண்ணின்னு வந்துட்டா. அழகா பண்ணியாச்சு. கண்ணனுடைய இடுப்பில் அப்படி கட்டி விட்டார். பஞ்சாயுதி ஆபரணம் பபந்து என்று சுவாமி தேசிகன் திருஷ்டி தோஷம் படாம இருக்கணும்னு கட்டி விட்டார். கட்டினதும் இது வாசல வந்து நிற்கும். ஏதாவது போட்டு விட்டாலே உடனே கிளம்பிடும், புறப்பாடு ஆயிடும். ஏதாவது சாத்தி விட்டாக்க இது வாசல வந்து இப்படி நின்னதும் கண்படக்கூடாதுன்னு தானே கட்டினா. போறவா வரவெல்லாம் இப்படி அது இடுப்ப பாரடி, அது இடுப்ப பாரடி, அது இடுப்ப பாரடின்னு அத்தனை பேரும் அந்த இடுப்புலயே கண்ணை வச்சு நிற்கிறார். யார் கண்ணும் படக்கூடாதுன்னு நினைச்சோமே, இது கட்டினோமே நினைச்சாளா. அந்த ஐம்படைத்தாலி இடுப்புல ஜொலிக்கும்படியாக கண்ணன் நிற்கிறானே. ஆனால் அவனே நானால் அவனே தூமணி வண்ணனே தாலேலோ. தூமணி வண்ணனே, அவனுடைய அங்க பொலிவுக்கு ஈடு உண்டோ? அவனுக்கு வேற திருவாபரணம் தான் வேணுமா? முடிச்சோதியாய் நின் முகச்சோதி மகன்வதுண்டோ என்கிறார். அவருடைய முகஜோதியே தலையில கிரீடம் போல பிரகாசிக்கிறது. அவருடைய இடுப்புல உள்ள ஒரு ஜோதியே பல்கலனாக பிரகாசிக்கிறது. அடிச்சோதியே அழகர் நின்ற தாமரையாக பிரகாசிக்கிறது அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவமாச்சே. தூமணி வண்ணனே தாலேலோ. நிறைய திருவாபரணங்கள் இருக்கு நம்முடைய அழகருக்கு. திருவாபரணங்கள் நிறைய இருக்கு. அந்த திருவாபரணங்கள்லாம் கீழே எடுத்து வச்சு கூட அடியன் பார்த்திருக்கேன். நல்ல ஜொலிக்கும். எவ்வளவு வேல்யூ மிக்கதோ, நல்ல வெயிட் மிக்கது. எந்த ராஜா பண்ணி வச்சாரோ நல்ல உயர்ந்த திருவாபரணங்கள் இப்படி கீழே வச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படி ஜொலிக்கும். அழகருக்கு எடுத்து பூட்டி விட்டாக்க இது பித்தளை நகையோன்னு தோணும். ஏன்னால் அந்த திருவாபரணத்தை விட அழகருடைய பொலிவு அதிகமா இருக்கிறதுனால அந்த பொலிவுல இந்த ஆபரணங்களுடைய பொலிவு குறைஞ்சிடும். அதுபோல எவ்வளவு திருவாபரணங்கள் கண்ணனுக்கு இருந்தாலும் தேவைப்படாம அவனுடைய திருமேனியே ஒரு திருவாபரணம் போல இருக்கிறதுனால தூமணி வண்ணனே தாலேலோ என்று சொல்லுகிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.